இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பயந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அல்லது நீங்க கிறிஸ்துவ பத்தி அநேகருக்கு சொல்றீங்க, ஆனா பலன் எதுவும் இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களா? அல்லது நான் ஏசப்பாவை பத்தி அவங்களுக்கு சொல்றேன், ஆனா அவங்க எரிஞ்சு விழுறாங்க, அதனால உங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருக்குதா? இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் அது நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா அவருடைய பலன், அவருடைய தைரியம், அவருடைய சந்தோஷம் உங்களுக்குள்ளே வந்துவிடும். அவருடைய ராஜ்யம், அதாவது தேவனுடைய ராஜ்யமே உங்களுக்குள்ள வந்துரும். நீங்க வேற மனுஷனா வேற மனுஷியா மாறிடுவீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்க எல்லாரும் பராக்கிரமசாலியாக மாறிடுவீங்க. ஏன்னா ஏசப்பா அவங்கள அப்படிதான் பாக்குறாரு. கிதியோன் பயந்து கொண்டிருந்த அந்த மனுஷனை பார்த்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று தூதன் சொன்னான். அது போலவே பராக்கிரமசாலியே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஃப்ரெண்ட்ஸ், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலதான் பேதுரு எல்லா ஜனங்களுக்கும் கடினமான உபதேசத்தை சொல்லி, அதாவது இயேசு கிறிஸ்துவ நீங்க தான் சிலுவையில அரைஞ்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அதனால பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள், தேவனுக்கு சீஷர்களாக மாறினார்கள். அது போலவே உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புறாரு. இப்போ நீங்க யோசிக்கலாம், நான் ஒண்ணுமே இல்லையே, நான் எதை செஞ்சாலும் அதுல ஒரு பலன் கிடைக்கல, நான் எதை செஞ்சாலும் தோல்வியில தான் முடியுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும், நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தைரியமா இருங்க, உற்சாகப்படுங்க, சந்தோஷப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அதை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா கிரைஸ்ட் அன்லிமிட்டெட் உங்களுக்குள்ள வந்துட்டார். அவருடைய பலத்தினாலும் அவருடைய ஞானத்தினாலும் நீங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களுக்கு சரியான பதில் சொல்லி அவங்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை உணர்த்துகிற கிருபையை அவர் உங்களுக்கு தருவார்.